ஜஸ்பிரீத் பும்ரா மேல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் போயிட்டு இருக்கு. மக்கள் வைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஃபார்மர் இந்தியன் பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குறை சொல்லிட்டு இருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பத்தி. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. ஏன்னா இவரோட அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷனுக்கும் மத்தவங்களோட நார்மல் ஆக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆல்ரெடி இந்த மனுஷனுக்கு 2 மேஜர் பேக் சர்ஜரி நடந்திருக்கு. இன்னொரு வாட்டி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவரால் வந்து கிரிக்கெட்டே விளையாட முடியாது. சோ கண்டிப்பா பும்ராவை நம்ம சேவ் பண்ணி தான். நிறைய பேர் கேள்விகள் கேட்பீங்க, அப்ப ஏன் ப்ரோ ஒரு ஐபிஎல் விளையாடுறாரு? எங்க ஐபிஎல் 4 hours தான். அண்ட் எந்த ஒரு மேஜர் இந்தியன் பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட கெரியரை ப்ரொலாங் பண்ணணும். லைக் 50 overs வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப்ல இன்னும் ஒரு 2-3 வருஷம் அவர் விளையாடணும்னு இருந்தா கண்டிப்பா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகுறது தான் பெட்டர் ஆப்ஷன். இல்லனா அதிகபட்சமா ஒரு 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு டெஸ்ட் ஆடலாம், 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல மேக்ஸிமம் 1 or 2 டெஸ்ட் மேட்ச் ஆடலாம். பட் பிசிசிஐ ஒரு விஷயம் கிளியரா கொண்டு வந்துட்டாங்க, அவர் ஒரு சீரிஸ் கம்ப்ளீட்டா ஃபிட்டா இருந்தா மட்டும் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. சோ பெட்டர் ஹி கேன் குவிட் டெஸ்ட். அட் த சேம் டைம் அவரோட கிரெடென்ஷியல்ஸ் நம்ம எடுக்க முடியாதுங்க. சிங்கிள் ஹேண்டடா அந்த மனுஷன் பல மேட்சஸ் இந்தியா வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை மறந்துட்டு நிறைய பேர் பேசுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே.